ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாரணிராஜ். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நியூஸில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கஜா புயல். அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. அந்த கஜா புயல் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு, எப்படி ஒவ்வொரு புயலுக்கும் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் நிச்சயமாக இருக்கும். எப்படி ஒரு புயல் வரும்போது ஒரு பேர் வைக்கிறாங்க, யார் வைக்கிறது, இந்த டவுட் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி அந்தமான் பகுதியில் உருவான புயல் கஜா புயல். இந்த கஜா புயல் இன்னைக்கு காலையில், அதாவது நேற்று நைட் ஒரு 11:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, நாகைக்கும் கடலூருக்கும் நடுவில் வேதாரண்யத்தில் கரையை கடந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த நாகை மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் மையம் கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நகர்ந்து இப்போ அரபிக்கடல் போய் சேரப்போகுது அந்த கஜா புயல். ஸோ மற்ற புயலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா புயலும் பார்த்தீங்கன்னா கரையை கடந்ததுக்கப்புறம் வலுவிழந்துடும். ஆனால் இந்த கஜா புயல் மட்டும்தான் கரையை கடந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய பலத்தை இழக்காம தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பயங்கரமான காற்று, மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிட்டு பல இடங்களில் மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சிட்டு மின்கம்பெல்லாம் அருந்து விழுந்துட்டு அடுத்த 2 நாளைக்கு கரண்ட் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இருக்கு இந்த புயல். ஸோ சரி, இப்போ இந்த கஜா புயல், இந்த கஜா அப்படின்ற இந்த வார்த்தை, இந்த புயலுக்கு இந்த மாதிரியான ஒரு பேரை யார் வச்சுது, இதெல்லாம் யார் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புயலுக்கு பார்த்தீங்கன்னா, நேம் வைக்கிறத பழக்கம் பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் இருக்கு. அதாவது நம்மளோட வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலயுமே எல்லா புயலுக்குமே பேர் வைப்பாங்க. ஸோ இந்த புயல்னா இது மாதிரி ஒரு பேருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கு. ஸோ நம்மளுடைய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் புயல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, புயல் எந்த ஊர்ல கரையை கடக்குதோ அந்த ஊருடைய பெயரையும் அந்த புயலுக்கு வைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிஸ்க் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே ஒரே ஊர்ல ரெண்டு ரெண்டு புயல்கள் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சில நாடுகள்லாம் ஒரே ஊர்ல 3, 4 புயல்கள் எல்லாமே ஒரே ஊர்ல கரையை கடந்திருக்கு. ஸோ அந்த புயல்களுக்கெல்லாம் அந்த ஊருடைய பேரை வைக்க முடியாது. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு புயல் அந்த அந்த புயலுக்கு இப்போ ஒரு புயலை ஏதாச்சும் ஒரு நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணாதான் அந்த புயலுடைய தாக்கம் என்ன, அந்த புயல் எப்படியெல்லாம் உருவாச்சு, அந்த புயல் எந்த இடத்துல கரை கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளால நோட்டிஃபை பண்ண வைக்க முடியும். ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊருடைய பேர் வைக்கிறது தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாடு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சார்க் அமைப்புல மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. நம்மள இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இந்த மாதிரி 8 நாடுகள் இருக்கு. இந்த 8 நாடுகளும் இந்த சார்க் அமைப்பின் கீழ் வரக்கூடிய நாடுகள். இந்த 8 நாடுகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2004வது வருஷம் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டில இருந்தும் 8 பெயர்கள் பரிந்துரை செய்யணும். 8 பெயர்கள் பரிந்துரை செய்யணும். அதாவது புயலுக்கு இப்படி பெயர், அதாவது இது எந்தெந்த புயல் அப்படின்னா, நம்மளுடைய வங்கக்கடல்லையும் அரபிக்கடலையும் இந்திய பெருங்கடல், இந்த 3 இடத்துல உருவாகக்கூடிய இந்த 3 பெருங்கடல் உருவாகக்கூடிய புயல்களுக்கு மட்டும் இந்த 8 நாடுகள் வைக்கக்கூடிய பெயர்கள் வைக்கப்படும். 8 நாடுகளும் 8 பெயர்களை பரிந்துரை செய்யணும். மொத்தம் 8 நாடுகளும் 8 பெயர்கள் பரிந்துரை செஞ்சா மொத்தம் 64 பெயர்கள் இருக்கு. இந்த 64 பெயர்களும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, திரும்பி அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு நாடும் 8 பேர்கள் பரிந்துரை செஞ்சுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய சார்பிலையும் 8 பேர்கள் கொடுத்தாங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா முழுசா எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆகாஷ், அக்னி, ஜல், வாயு, இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய பெயர்களே அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த 8 பேர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியா சார்பில் 8 பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி மற்ற இருக்கக்கூடிய 7 நாடுகளும் அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் 8 பேர்கள் கொடுத்தாங்க. இப்போ உருவான இந்த புயலுக்கு கஜா, இது உண்மையான மீனிங் கஜான்னு சொல்லக்கூடாது, கஜ அப்படின்னு மட்டும்தான் இதை சொல்லணும். இந்த வேர்டு எந்த நாடு கொடுத்தது அப்படின்னா, தாய்லாந்து நாடு கொடுத்தது. தாய்லாந்து நாடு சார்க் அமைப்புல கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இது. ஸோ அந்த நாடால பரிந்துரைக்கப்பட்ட கஜ அப்படின்ற பெயர் தான் இப்போ உருவாகி இருக்க அந்த புயலுக்கு சூட்டப்பட்டிருக்கு. இது சார்க் அமைப்பால் சூட்டப்படக்கூடிய பெயர் தான் இந்த புயலுடைய பெயர்கள் எல்லாமே. இப்போ நம்மளுடைய இந்திய பெருங்கடலே இல்லை வங்கக்கடலே, அரபிக்கடலே ஏதாச்சும் ஒரு புயல் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு எந்த அமைப்பு பெயர் சூட்டுதுன்னா சார்க் அமைப்பு. ஸோ முன்னே ரெஃபர் பண்ண அந்த 8 பேர்கள் தான். இந்த 8 பேர்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஃபர் பண்ணணும். அதாவது இதுக்கு எந்த ஒரு நாட்டையோ, மதத்தையோ, இனத்தையோ புண்படுத்தக்கூடிய அளவில் புண்படுத்துற மாதிரி இந்த பெயர் இருக்கக்கூடாது. இப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் அது வேற ஏதாச்சும் ஒரு பொருள் தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணி நம்ம 8 பேர் நம்ம இந்திய நாட்டு சார்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா நாடுகளும் கரெக்டாக ரெஃபர் பண்ணி மற்ற நாடுகளில் அதுக்கான என்ன மீனிங், மற்ற நாடுகள் ஏதாச்சும் தப்பான மீனிங் தருது, அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு எல்லா நாடுகளும் 8 பேர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் ஒரு பேர் இப்போ கஜா, இந்த புயல் இது நடந்துருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புயலால் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களால் ஏதாச்சும் முடிஞ்சுன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் டாபிக் பேசணும் கமெண்ட் கூட நிச்சயம் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுவோம். பை.